நிகழ்ச்சி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய பயணம் என்பது ஒரு தொடர் பயணமாக இருந்தாலும், ஒரு தேடலுக்கான பயணமாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மோடு அ கதை சொல்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை பேராசிரியர் முனைவர் இரா. ராஜேந்திரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மதகப்பட்டியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தமிழ் துறையிலே உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முனைவர்பட்ட ஆய்வை தமிழ் இலக்கியத்தில் முடித்தவர். சங்க இலக்கியம், தொல்காப்பியம், இக்கால இலக்கியம் எல்லாவற்றிலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பேராசிரியர் பணியை செய்து வரும் ஐயா அவர்கள் முனைவர் பட்ட ஆய்வட்டை பாடல்கள் என்னும் தலைப்பில் இருக்கிறார்கள். இளமுனைவர் பட்ட ஆய்வேட்டை உளவியல் நோக்கில் நற்றிணை தலைவன் கூற்று பாடல்கள் என்ற தலைப்பில் இல்ல கேக்குதா? கட்டாயிடுச்சு. கட்டாய் வெளியில வந்து ஐயா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது சார். ஐயா சிவசுப்ரமணியா நீங்க தொடங்கல. மழை பெஞ்சிட்டு ஜாயின் பண்ண முடிஞ்சதுன்னா ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின்ல தான் இருக்கேன். அது என்னன்னு தெரியல. மழை இப்ப இடி மின்னலுமா இருக்கிறதுனால ஐயா என்னன்னு பார்த்து ஐயா பார்த்து இப்ப தெளிவா கேக்குது. இப்ப தெளிவா கேக்குது. ஓ சரிங்க 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 சரிங்க. நிறைவு செய்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் நம்முடைய புதுமைப்பித்தனுடைய கதையான வேதாளம் சொன்ன கதையை நம்மோடு சொல்ல இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நம்முடைய இணையவழி நிகழ்வில் கதை சொல்லியாக இருக்கட்டும், நாளும் ஒரு அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பங்கேற்று சிறப்பு செய்த ஆளுமை இன்றைக்கு கதை சொல்ல வந்திருக்கிறார். தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையே வருக, கதை சொல்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தன் சிறுகதைகள் நாளும் ஒரு கதை இணைய வழி தொடர் 66ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். அனைத்து ஆசிரிய நல் உள்ளங்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஓணம் பண்டிகை, முகமது நபி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆசிரியர் தினத்தில் ஓர் ஆசிரியனாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பண்டைய காலம் தொட்டு பாரதியார் காலம் தாண்டி கடந்த முதல்வர்கள் காலம் வரை நல் சிந்தனைகளை வளர்த்து எடுத்தது ஊடகம்தான். சமூக உருவாக்கத்திற்கு தேவையான நல் கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்த்ததும் ஊடகம்தான். இன்று இருக்கும் அனைத்து ஊடகங்களும் நல் சிந்தனைகளை மனிதர்களிடையே அதிக அளவில் பரப்புவதில் சற்று பின்தங்கியுள்ளன என்பதையும், சமூக ஊடகத்தை இந்த கலை இலக்கிய பெருமன்றம் நன்றாக பயன்படுத்தி வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, சமூக விமர்சனமும் நையாண்டியும் முற்போக்கு சிந்தனையும் இலக்கிய சுவையும் புதுமைப்பித்தன் அவர்களின் தனித்தன்மை. நீங்கள் அறிந்ததுதான். சமூக விமர்சனமும் நையாண்டியும் முற்போக்கு சிந்தனையும் இலக்கிய சுவையும் புதுமைப்பித்தன் அவர்களின் தனித்தன்மை. கதைக்குள் செல்வோம். வேதாளம் சொன்ன கதை. எனக்கு வேட்டையாடுவதில் அபார பிரேமை. எனக்கு இந்த பழக்கம் வருவதற்கு காரணமே காசி தேவர்தான். அவர் பொதுவாக நல்ல மனுஷர். கொஞ்சம் நிலபுலன்களும் உண்டு. வருகிற கலெக்டர்களுக்கு எல்லாம் ஷீக்காரி உத்தியோகம் பார்த்து பல மெடல்கள் பெற்றவர். சமயங்களில் சில கலெக்டர்களுக்கு புலிகளை சுட்டுக் கொடுத்து புகழும் புலித்தோலும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எனக்கு வேட்டையில் பிரியம் பழக்க வாசனையில் பிறந்ததென்றாலும் மிலா, மான், முயல்
இவைகளின் எல்லையை நான் எட்டியிருக்கிறது. ஏனென்றால் நமக்கு நிச்சயமாக இந்த ரகத்தில் அபாயம் கிடையாது அல்லவா? அன்று நான் காசி தேவரை அழைத்த பொழுது தமக்கு கோர்ட்டில் வேலை இருப்பதாக கூறிவிட்டார். அவருடைய துப்பாக்கியை வாங்கிக் கொண்டு பழைய பாபநாசத்தை அடைந்தேன். என் கல்யாண தீர்த்தம் வரை சென்று வரலாகாது என்ற யோசனை தட்டியது. முற்புதர் வழியாக உள்ள குறுக்கு பாதையாக சென்றேன். அப்பொழுது சித்திரை வெயில். குத்து செடிகளையும் முட்புதர்களையும் தாண்டி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த பாதைகள் வழியாக சருகுகள் வழுக்கும் சமயம் துப்பாக்கி கட்டையை ஊன்றி கொண்டு சென்றேன். கீழே திரும்பி பார்த்தால் பாறைகளும் கண்கூசும் காணலும். உயர எங்கோ இடைவெளி மூலமாக தூரத்து பொதிகை மலை சிகரம் தெரியும். பஞ்சு மேகங்கள் சிகரத்தை தழுவியும் தழுவாமலும் நீல வானில் மிதந்தன. போகும் பாதையில் வழிநெடுக சில்வண்டுகளின் காதை துளைக்கும் ரீங்கார சப்தம். சமயங்களில் திடீரென்று பேசி வைத்தாற்போல் ஒளி நிற்கும். அந்த நிசப்தம், மௌனம், சிரமமற்ற ஒன்றிலிருந்து ஒன்றில் தாவிச் செல்லும் சிந்தனை வண்டின் போக்கை சக்கென்று விசை வைத்தது போல் நிறுத்திவிடும். அந்த ஒற்றை வினாடி அமைதியின் பயங்கரத்தை விவரிக்க முடியாது. அப்பொழுதுதான் சப்த கன்னிகைகள், பிரம்ம ராட்சசர்கள் இவற்றின் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை நம்மை பன்மடங்கு கெட்டியாக பிடித்து கொள்ளும். நான் ஏதோ நினைத்து கொண்டு சென்றேன். எவ்வளவு தூரம் சென்றேனோ இந்த சில்வீடு ரீங்கார அமைதிதான் என்னை சட்டென்று நிறுத்தியது. எந்த இடத்திலோ வழி தவறி இருக்க வேண்டும். நான் நின்ற இடத்திற்கு இதுவரை நான் வந்ததில்லை. இருந்தாலும் அவ்வளவு இலகுவில் பாபநாசம் காடுகளில் நான் வழி தவறிவிட கூடியவன் அல்லன். இது பிராயம் முதலே இப்பகுதியில் அலைந்து பழக்கம். பார்ப்போம். குடி முழுகிடவில்லை. என் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தேன். மணி 12, உச்சி நேரம். கடிகாரம் பசியை எழுப்பியது. தண்ணீரையாவது குடித்து பசியாறலாம் என்று மேலும் கீழுமாக சுற்றி பார்த்தேன். நான் இருந்த இடத்திற்கு கீழே பாறை சரிவில் ஒரு சுனை. தூரத்து சூரியனின் பளபளப்பு அதில் ஒரு கணம் மின்னியது. அங்கு இறங்கி தாகத்தை தீர்த்து கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் என்று நினைத்தேன். மலைச்சரிவில் நேரே செங்குத்தாக இறங்க வழி இல்லை. சிறிது சுற்றி 2 மைல் நடந்து அந்த சுனை அருகில் வந்து சேர்ந்தேன். கோபுரம் போல் குவிந்து சரிந்த இரு பாறைகளுக்கிடையில் உள்ள ஒரு குகையில் சுனை. அதில் பெருக்கெடுக்கும் நீர் வழிந்து ஒரு சிறிய தடாகமாக முன்பக்கத்தை நிறைத்தது. தரை தெரியும்படியாக அவ்வளவு தெளிவாக இருந்தாலும் குறைந்தது 40 அடி ஆழமாவது இருக்கும். உள்ளே சிறு மீன்களும் கருப்பு தவளை குஞ்சுகளும் பளீச் பளீச்சென்று மின்னி ஓடின. பாறை சரிவில் நின்று இரு கைகளாலும் அள்ளி அள்ளி தண்ணீரை குடித்தேன். அளவுக்கு மிஞ்சி குடித்ததினால் சிறிய சோர்வு. வலிக்கும் கால்களை தண்ணீரில் முழங்கால் அளவுக்கு விட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டேன். அப்பா, என்ன சுகம்! பழையபடி எந்த வழியாக திரும்புவது என்பது பெரிய பிரச்சனையாயிற்று. உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே யோசித்தேன். துணைக்கு பக்கத்தில் பாறை சரிவில் ஒரு உயர்ந்த ஆலமரம். நான் அத்தனை நேரம் அதை கவனிக்கவில்லை. அதன் ஓர் உச்சி நான் சிறிது நேரத்திற்கு முன் நின்றிருந்த உயர்ந்த மேட்டை எட்டியது. எத்தனை வயதிருக்கும்? பழங்கால விருட்சம் என்று எண்ணமிட்டு கொண்டே அன்னார்ந்து பார்த்தேன். அந்த ஓரத்து உச்சி கிளையில் என்ன தொங்கிக் கொண்டிருக்கிறது? பழந்தென்னி வவ்வால். நரித்தலையும் தோல் இறகுகளும் பிரம்மாண்டமாக இருக்கும். காசி தேவர் இந்த ஜாதி வவ்வால்களை பற்றி சொல்லி இருக்கிறார். கிடைப்பதே அருமையாம். மேலும் அவருக்கு பிரியமான மாமிசமாம். அதை ஒரு கை பார்ப்போமே என்று பாறையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அதை நோக்கி குறிவைத்தேன். அடடே, சுட்டு விடாதே, நில் நில் என்று பயத்தில் பிளிரும் மனித குரல் கேட்டு திடுக்கிட்டேன். அடடே நில், நான் வவ்வால் இல்லை என்று பயத்தில் பிளிரும் வவ்வால் இல்லை, வேதாளம். சுட்டு விடாதேயப்பா, தயவு செய்து என்று மறுபடியும் கூவியது அக்குரல். என் கையில் இருந்த துப்பாக்கி நழுவி சுனையில் விழுந்து விட்டது. வேதாளம் என்றால் யாருக்குத்தான் பயம் இருக்காது? அதிலும் எனக்கு. வேதாளம் பயத்தில் துப்பாக்கியையும் சுனைக்கு அர்ப்பணம் பண்ணியாகி விட்டது. காசி தேவருக்கு என்ன பதில் சொல்வது என்றுதான் புரியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் வேதாளம் ஒரு அந்தர் அடித்து சிறகை விரித்து
பறந்து வந்து எனக்கெதிரில் உட்கார்ந்து கொண்டது. அதன் பல்லும் முகமும் என்ன கோரம்! முதுகின் மேல் முதுகோடு முதுகாய் அது சிறிது முன் பறந்து வர உதவிய தோல் சிறகு ஒட்டி கிடந்தது. தலை சுத்த வழுக்கை, கபால ஓரத்தில் இரண்டொரு நரைத்த சடைகள், கை கால் விரல்களில் நாட்பட வளர்ந்து பழுப்பேறிய நகங்கள். அது பல்லை பல்லை காண்பித்துக் கொண்டு என்னை பார்த்த வண்ணம் குரங்கு மாதிரி குந்தி உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதன் ஆழமான கண்களில் கிணற்று ஜலம் மின்னுவது மாதிரி அதன் கண்மணிகள் மின்னின. கொஞ்சம் மரியாதையாக பேசி தட்டி கழித்துவிட்டு அதை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் என் ஒரே ஆசை. தட்டு கேட்டாற் போல, நீ ஏன் அப்படி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தீர் என்று கொஞ்சம் மரியாதை பன்மையிலேயே விசாரித்தேன். நான் வேதாளம். நாங்கள் தலைகீழாகத்தான் தொங்க வேண்டும். வௌவால்கள் அல்லவா அப்படி தொங்க வேண்டும் என்றேன். நான் இதுவரையில் ஒரு வேதாளத்தையாவது நேரில் சந்தித்தது கிடையாதல்லவா? வௌவால்களும் அப்படித்தான் என்று சொல்லும். தலைகீழாக தொங்குவது எங்களது அசைக்க முடியாத உரிமை. எங்கள் ஜீவனுள்ள மட்டிலும் அதற்காக போராடுவோம் என்று கொஞ்சம் ஆவேசத்துடன் தலையை ஆட்டி பேசியது அந்த வேதாளம். அன்று தலையை ஆட்டிய வேகத்தில் அதன் கோரப்பற்கள் இரண்டும் கீழே விழுந்து விட்டன. வேதாளம் அவற்றை உடனே எடுத்து சுனை தண்ணீரில் கழுவி விட்டு மறுபடியும் ஈற்றில் ஒட்ட வைத்துக் கொண்டது. இதை கண்டதும் எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. கலுக்கென்று சிரித்து விட்டேன். ஏதேது, என்னை கண்டால் உமக்கு பயம் தட்டவில்லையா? ஜாக்கிரதை. மனிதர் எல்லோரும் என்னை கண்டால் பயப்பட வேண்டும் என்பது சம்பிரதாயம். நீர் மனிதர் தானே என்று கேட்டது. இந்த வேதாளத்தின் விசித்திர சந்தேகங்கள் அதன் மீது எனக்கு அனுதாபத்தை உண்டு பண்ணின. உமக்கு நான் மனிதனா அல்லவா என்று கூட ஏன் தெரியவில்லை? நான் மனிதன்தான் என்று சொன்னேன். எனக்கு பார்வை கொஞ்சம் மங்கல், அதனால்தான். பார்வை மங்க காரணம் என்ன தெரியுமா? நான் பிறந்ததே திரேதா யுகம் என்று தனது வயதை அறிவித்துவிட்டு, அதெல்லாம் அந்த காலத்துல, இந்த காலத்துல மனுஷனுக்குத்தான் பயப்படக்கூட புத்தியும் இல்லை, திராணியும் இல்லையே என்று மனித வர்க்கத்தின் தற்போதைய பலவீனத்தை பற்றி தன் அபிப்பிராயத்தை எடுத்து காட்டியது. அடப்பாவமே என்று நான் எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டேன். அந்த பாபத்தாலே தான் ஐயா நான் சைவனானது. அந்த காலத்து மனுஷன் என்றால் எங்கள் ஜாதியை கண்டு பயப்படுவான், ரத்தத்தை கக்குவான். இப்போது உங்களுக்கு கக்குவதற்கூட ரத்தம் இல்லையே. அதனாலே தான் அதோ இருக்கு பாரும் தேன் கூடு, அதில் இருக்கும் தேனை சாப்பிட்டு கொண்டு சென்ற ஒரு 100 வருஷமாக ஜீவித்து வருகிறேன். தினைமாவும் கொஞ்சம் சேர்த்து கொள்ள கூடாதா? உடம்புக்கு நல்லதாச்சே என்றேன். இந்த காலத்துல அது எங்கப்பா கிடைக்கிறது? முந்தைய காலத்திலேனா எல்லோரும் பயப்பட்டா, நான் நினைக்கிறத கொடுத்தா, இந்த காலத்திலே எதுக்கெடுத்தாலும் துட்டு இல்லாம காரியம் நடக்க மாட்டேன் என்கிறதே என்றது. நீ பூர்வ ஜென்மத்தில் பூர்வாசிரமத்தில் என்று சொல்லுங்கானும் என்று இறைந்து என்னை அடிக்க வேகமாக கையை ஓங்கியது. திடீரென்று ஓங்கியதால் அதன் கை மலுக்கென்ற சப்தத்துடன் சுளுக்கி கொண்டது. இந்த வேதாளத்தின் மீது நிஜமாகவே எனக்கு அன்பு தோன்றவும் அதன் கையை பிடித்து உதறி சுளுக்கை தடவி விட்டு கொண்டே, வயசு காலத்துல இப்படி உடம்பை அழுத்தி கொள்ளலாமா? நீ பூர்வாசிரமத்தில் பிராமணன் தானே? அப்படியானால் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வைத்து பிழைக்கலாமே என்று ஆலோசனை சொன்னேன். நீ சொல்றதுகிறதும் நல்ல யோசனைதான். ஆனால் எனக்கு வாதமாச்சே. குளிர்ந்த ஜலத்தில் குளித்தால் உடம்பு ஒத்துக்கொள்ளாதே, என்ன செய்யலாம்? அப்படியானால் உடம்புக்கு ஏதாவது டானிக் வாங்கி சாப்பிட வேண்டும். உங்கள் வேதாள உலகத்தில் வைத்தியர்கள் கிடையாதா? எங்களுக்குத்தான் சாவி கிடையாது என்று பிரம்மா எழுதி வைத்து விட்டானே. அதனாலேதான் வைத்திய சாஸ்திரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடும், உடம்புக்கு நல்லது. மறுபடியும் மறுபடியும் இப்படி சொல்லுகிறீரே. நான் சைவனாகிதான் குடலே பலவீனமாகி விட்டதே. வேற ஏதாவது மூலிகை சத்து இருந்தா சொல்லும். அப்படியானால் ஜஸ்டிஸ் ரமேசத்திடம் கேட்டு சொல்கிறேன். எனக்கு நேரமும் ஆகிறது, மேலும் இந்த காட்டிலே வழியும் தவறிவிட்டது என்று சொல்லி எழுந்தேன். நான் வேண்டுமானால் வழி காமிக்கிறேன் வாரும் என்று எழுந்தது வேதாளம். துப்பாக்கியை எடுக்க வேண்டுமே என்றேன். உமக்கு ஞாபகம் பிசகு அதிகமோ? தண்ணீரில் கால்பட்டாலே எனக்கு வாத ஜுரம் கண்டுவிடும். இருந்தாலும் நீ நல்லவராக இருக்கிறீர், உமக்காக என்று தண்ணீருக்குள் அந்தரடித்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்தது. கரையில் அதற்கு நிற்கக்கூட சக்தி இல்லை. ஓட்டை பல்லும் கை கால்களும் வெடவெடவென்று ஆடின.
என் மேல் வேஷ்டியை கொடுத்து போர்த்தி கொள்ளும்படி சொன்னேன். போகும் வழியில் அந்த காலத்து வளமுறை எப்படி என்று பேச்சு கொடுத்தேன். முன்னே சென்ற வேதாளம் நின்று திரும்பி, எனக்கு ராமன் கிருஷ்ணன் எல்லோரையும் தெரியும். அவள் கூட பயந்துண்டு தான் இருந்தா. எனக்கு அவளை சின்ன பையனா இருக்கும் போதே தெரியும். அவள் எல்லாம் தைரியசாலிகள் தான். ராட்சசன் என்றால் துவம்சம் பண்ணிடுவா. ஆனா எங்களை கண்டா எப்போதும் நல்லத்தனமா பயப்படுவா. அந்த காலத்து மனுஷால் தான் என்னங்கிறீர்? தைரியத்தில அசகாய சூரர்கள். அதனால்தான் அவளுக்கு மட்டும் மரியாதை எல்லாம் தெரியும். முன்னோர்கள் சொன்னபடி தெய்வம், பேய், பிசாசு, பூசாரி என்றால் ஒழுங்காக பயப்படுவாள். உங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் என்ன, அவரை கூட எத்தனை தரம் பயம் காட்டியிருக்கிறேன் தெரியுமா? அந்த காலத்திலே தான் எங்களுக்கு முதல்ல பிடிச்சது வின. எங்கேயோ வடக்கே இருந்து சமணன் என்றும் புத்தன் என்றும் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அந்த முட்டாள் பயல்கள் கொல்லப்படாது, பாவம் கீவம் என்று சொல்லி ஆட்களை தங்கள் கட்சிக்கு திருப்பி விட்டார்கள். அந்த காலத்திலிருந்து தான் நம்ம பரமசிவ முதற்கொண்டு எல்லா தேவாலும் சைவராகி விட்டார்கள். காலம் அவளை அப்படி ஆட்டி வைத்தது. முன்னே திரிபுரத்தை எரித்தாரே இந்த சிவன், இப்போ அவரால் அந்த குருவியை கூட்டை கூட எரிக்க முடியாது என்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு முயல் அந்த காலில் இடறி பாய்ந்து பக்கத்து புதரை பார்த்து தாவியது. ஐயோ என்று கூவிக்கொண்டு வேதாளம் வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டது. ஓடியது ஒரு முயல்தான் என்று சொல்லி அதன் பயத்தை தெளிவித்தேன். நாங்கள் தலைகீழாக தொங்கி தொங்கி கால்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டன. இந்த தலைகீழ் ராஜ்யம் வந்ததும் அந்த சமணர்கள் காலத்தில்தான் என்றது. எப்படி என்றேன். அவர்கள் எல்லாம் மரத்தில உரியை கட்டி அதிலே உட்கார்ந்து கொண்டார்கள். ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சா நான் தான் அப்போ அதற்கு இந்த வழி பண்ணி மறுபடியும் எங்களை பார்த்து பயப்படும்படி செஞ்சேன் என்று அது கொஞ்சம் பெருமை எடுத்துக் கொண்டது. பேசி பேசி அதற்குள் பழைய பாபநாசத்திற்கு வந்து விட்டோம். மண்டபத்தருகில் நின்று ஒரு முருங்கை மரத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தட்டியது. உமக்கு உச்சினபுரத்து வேதாளத்தை தெரியுமா என்றேன். அந்த விக்ரமாதித்த பயலை தூக்கி கொண்டு அலைந்தாரே அவரா? அவர் என் அண்ணா பிள்ளை என்றது. இதோ ஒரு முருங்கை மரம் இருக்கிறதே, இதில் ஏறி உட்கார்ந்து கொள்ளும். நான் வேண்டுமானால் தினம் இங்கு வருகிறேன். உம்முடைய பழைய கதை எல்லாம் சொல்லுமே என்றேன். ஓஹோ, அப்படியா சேதி? எங்க அண்ணா சுத்த அசடு, ஏமாந்து சொல்லிக் கொண்டு கிடந்தான். நான் சொல்ல வேண்டுமானால் என்ன தெரியுமா? உமக்கு கிடைக்கிற லாபத்தில் சரிபாதி எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படி ஸ்டாம்ப் ஒட்டி பத்திரம் எழுதினால்தான் மேலே பேசலாம் என்றது. இப்போ எல்லாம் புஸ்தக வியாபாரம் கொஞ்சம் மந்தம். நீர் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படியானால் ஒரு கோவிலாது கட்டி வையும் என்றது. வேதாள பொருளாதார சாஸ்திரத்தில் கோயில் அவ்வளவு லேசாக கட்டிவிடலாம் என்றால் மனுஷ உலகத்தில் அப்படி இல்லையே. பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு எழுந்து தவிட்டுள்ள அரிசி, விட்டமின் டி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு உடம்பை தேற்றுக் கொள்ளும்படி அதற்கு ஆலோசனை கூறிவிட்டு காசி தேவர் வீட்டை நோக்கி நடந்தேன். நான் எப்படி சத்தியம் செய்தாலும் அவர் என்னை நம்ப போகிறாரா? எங்கோ படுத்து தூங்கினேன் என்றுதான் சொல்லுவார். நான் திரும்பி பார்க்கையில் அந்த வேதாளம் வவ்வால் மாதிரி பறைந்து சென்று ஓரத்து மலைச்சிறவில் மறைந்து விட்டது அப்படின்னு இந்த வேதாளம் சொன்ன கதை நிறைவு பெறுகிறது. நன்றி. மிக்க நன்றி ஐயா. நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் வாகனத்தில் வருகிறார். மழையும் சூழ்ந்து கொண்டதால் என்னை தொடர சொல்லியிருக்கிறார். வேதாளம் சொன்ன கதை என்ற புதுமைப்பித்தனின் சிறுகதையை முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு ரொம்ப அருமையா சொன்னார். கதையை வாசித்தாலும் குரலை உயர்த்தி தாழ்த்தி சொன்னது ஒரு நல்ல நடிப்பு மாதிரி இருந்தது, அருமையாக இருந்தது. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இது அடுத்து பின்னோட்டம் அளிக்க வாங்கம்மா. அறச்செல்வி இருக்கீங்களா? வாங்கம்மா. ஐயா கணேசன் சாத்தூர் வாங்க. ஐயா வணக்கம். சாத்தூர் கணேசன் இருக்கீங்களா? வா பின்னோட்டம் அளிங்க. சரி, வணக்கம் ஐயா. இன்று கதை சொன்ன
ஐயா ராஜேந்திரன் அவர்கள், உதவி பேராசிரியர் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த கதை வந்து வாசித்து தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அந்த மாதிரிதான் அவங்க வந்து வாசித்து தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயா சொன்னது போல ஒரு ஏற்ற இறக்கத்தோட அந்த கதையை சொல்லி முடித்திருக்காங்க. இந்த கதையை வந்து வேதாளம் சொன்ன கதைன்னு சொல்லும் போது இது யாரையோ வந்து நையாண்டியாகவும் கேலியாகவும் கிண்டல் செய்வதற்காக எழுதப்பட்ட கதை போல இது எனக்கு தோணுகின்றது. இது உண்மையிலேயே வேதாளம் சொல்ற கதைய மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டா கூட அது சரியா வரல. அதாவது எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து மக்கள்லாம் எப்படி யாருக்கு பயந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதை கொண்டு போறாங்க. அப்ப வந்து முன்னாடி எல்லாம் வந்து எங்களை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அப்படி பயந்ததுதான் எல்லாமே ரத்தம் கக்குனாங்க. ரத்தம் கக்குனதுனால எங்களுக்கு வந்து அந்த ரத்தத்தை குடிச்சு நாங்க நல்லபடியா வளர்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப யாருமே எங்களை பார்த்து பயப்படவே மாட்டேங்காங்க. அதனால நாங்க என்ன செய்யுது, தேனைத்தான் நாங்க சாப்பிட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இப்போ எல்லாம் நிமிர்ந்து நின்னுட்டாங்க. அதனால எங்களால ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு வரிய பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு பத்திரம் போட்டு எழுதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில வந்து புஸ்தகத்தினுடைய வியாபாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு கொண்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து யாரோ ஒரு எழுத்தாளர் வந்து இருக்கிறாரு. அவருடைய கதைகளை வந்து கேட்டு கேட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத வந்து அந்த எழுத்தாளர் வந்து அசடு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதை இவங்க வந்து புஸ்தகமா மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இது இருக்குது. இன்னொன்னு, இவங்க எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்க. அந்த பௌத்த மதம், சமண மதம் வந்து நம்ம நம்ம நாட்டுல வந்து ஊடுருவி வந்த உடனே எல்லாருமே வந்து எதையும் கொல்லக்கூடாது, பாவம், ஆசையை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை கெடுத்தாங்க. நாங்க வந்து இப்ப அவன் மட்டும் சொல்லாம இருந்தானா நான் கறி புளி எல்லாம் சாப்பிட்டு எங்க உடம்ப வந்து நல்லா வளர்த்துன்னு இருப்போம். அதனாலதான் எங்க உடம்பு இப்படி போச்சு, நாங்க தொங்கிக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. வேற வழி இல்லாம இருந்தா கூட ஒரு பயம் இருக்கட்டுங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு, ஒரு சில ஐடியா எல்லாம் சொல்லும் போது அதை வேணா நான் வேணா ஜஸ்டிஸ் ரமேஷிடம் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு நையாண்டி தான், ஒரு கேலி கிண்டலா சொல்ற மாதிரிதான் இருக்குது. ஆனா இந்த உண்மையிலேயே இந்த கதையை பொறுத்த மட்டும் வந்து நம்ம அந்த காலத்துல இல்லாட்டா கூட இது வந்து முன்னாடி இருந்த எழுத்தாளர்களுக்கு வேணா ஒரு வேளை இந்த எதை சொல்லுகிறார், எதற்காக இந்த கதை புனையப்பட்டு நம்மளுக்கு வந்து வாசகர்கள் முன்னாடியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனா என்னை பொறுத்த மட்டில் இது வந்து வேதாளம் சொல்றதை வச்சு இவர் சொல்ற கதையை பார்க்கும்போது அது அப்படி இல்லாத மாதிரிதான் தோணுகின்றது. உண்மையிலே ஒரு நல்ல கதை தான். நான் வந்து இந்த பின்னூட்டங்களில் வரும்போது நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மற்றபடி ஒரு சிறப்பான கதை. ஐயா ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். மிக்க நன்றி தோழரே. அடுத்து பனித்துளி பாலசுப்ரமணிய ஐயா, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த கதையை நடித்து காட்டி வாசித்தார்கள். மிக அற்புதமாக இருந்தது. இந்த கதையிலிருந்து புதுமைப்பித்தன் அவர்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் நிறையவே இருக்குது. சாத்தூர் கணேசன் அவர்கள் அதில் சில இதை குறிப்பிட்டாங்க. எனக்கு சில இது தோணுது. வேதாளம் சொன்ன கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதாளம் பிறந்த கதை அப்படிங்கிறது ஒரு வரலாறு ஒன்று உண்டு. புட்பதத்தன் அப்படிங்கிற ஒரு அந்தணன். அவன் தேவர்களுக்கு ஆடை நெய்து கொடுக்கக்கூடிய ஒரு பணி. அவனும் அவனுடைய மனைவி தேவதத்தையும் அப்படி கொண்டு போய் கைலாயத்தில் சிவன்கிட்ட கொடுக்கும்போது சிவனை கண்டு வழிபட்டதுனால கொடுப்பதையே மறந்து அங்கேயே தூங்கிடுறான். மறுநாள் காலையில் எழுந்து அந்த ஆடையை கொண்டு கொடுக்கும்போது அதற்கிடையில் என்ன நடக்குன்னா, இரவு பார்வதியிடம் சிவபெருமான் ஏதோ ஒரு தேவ ரகசியத்தை சொல்கிறான். அந்த ரகசியத்தை இந்த புட்பதத்தன் கேட்டுதான். கேட்டதை போய் இறைவன்ட்டே சொல்லிடுறான் மறுநாள் காலையில், நான் தங்கிட்டேன், நீங்கள் சொன்னதை நான் கேட்டுட்டேன்ட்டு. அவர் சரி, நீ சொன்னதுனால உன்னை நான் விடுறேன், நீ இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்து இவன் கலங்கி போயிருப்பதை கண்டு மனைவி கேட்ட உடனே மனைவி வந்து அவன் சொல்லிடுவான். இது தெரிந்த சிவபெருமான் இவருக்கு சாபம் விடுறார். நீ இனிமே வேதாளமா போ என்று சாபம் விடுறார். அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, விக்ரமாதித்தன் ஒரு அரசன் வருவான்.
அவன் உனக்கு வேண்டிய நல்லவைகளை செய்வான், உன்னை இதுல இருந்து விடுவிப்பானுங்க மாதிரி அது அப்படியே போகும். அது வேதாளம் பிறந்த கதை. அதுல அந்த கோவில்ல உள்ள அந்த ஒரு அந்தணர் தான் வேதாளமா மாறினாரு அப்படின்னு போகும். இன்னொன்னு, இந்த வேதாளம் எங்க இருக்குன்னா, வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறுது அப்படிங்கிற ஒரு பழமொழியே தோன்றிட்டு. அப்ப என்னன்னா, வேதாளம்ங்கிறது முருங்கை மரத்துல தான் தொங்கும் அப்படிங்கிறது அ வழக்கமா இருக்கக்கூடியது. ஆனா புதுமைப்பித்தன் அவர்கள் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆலமரத்து உச்சியில தொங்குதுன்னு சொல்றாரு. ஆலமரம் பேய்கள் இருக்கக்கூடிய இடம். இவருக்கு ஏதோ ஒரு வன்மம், ஆலமரத்து உச்சியில கொண்டு போய் இவர தொங்க விட்டுருதாரு. யார? இந்த அந்தணர. இது மாதிரி அந்த கதை போகுது. இதுல என்ன அப்படின்னா, இந்த வேதாளம் என்ன சொல்லுதுன்னா, இந்த காலத்து மனுஷனுக்கு தான் பயப்படக்கூடிய புத்தியும் இல்ல, திராணியும் இல்ல. இந்த வரிகள் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய வரிங்க. ஏன் பயப்படணும்? பயப்படக்கூடிய புத்தியும் இல்ல, திராணியும் இல்ல. அப்போ பயப்படக்கூடிய புத்தி இருக்கும்போது, திராணின்னு சொல்லும்போது உடல் வலிமை கட்டாயம் வரும். யானைக்கு பயந்தான், யானையை எதிர்க்கக்கூடிய வலிமையை பெற்றான். இல்லையா? மிக கொடூரமான விலங்குகளுக்கு அந்த காலத்துல உள்ள மனுஷங்க பயந்தாங்க. அந்த பயத்தை நீக்குவதற்கும் அவங்க என்னன்னா, தன்னுடைய உடலை வலிமையா வச்சுக்கிட்டான். ஆனா இந்த காலத்து மனுஷனுக்கு தான் பயப்படக்கூடிய புத்தியும் இல்ல, திராணியும் இல்லன்னு சொல்லும்போது, ஏன் பயப்படக்கூடிய புத்தியும் இல்லன்னா, அந்த மாதிரியான வலிமையான விலங்குகள் இப்போ மிக குறைவு. இன்னொன்னு, அவற்றை கொல்லக்கூடிய கருவிகளை இவன் கண்டுபிடிச்சிட்டான். அறிவின் மூலமாக அவன், ஏன்னா விரல்ல வலிமை இருந்தா கூட போதும். துப்பாக்கி இயக்குனா யானைய சுட்டுறான். அப்போ அவனுக்கு உடல் வலிமை அப்படிங்கிறது இல்ல. இதுல நாசூக்கா சொல்லக்கூடியது அது. அப்ப இவன் யார கண்டு பயந்தான் அப்படின்னா, ஏதோ ஒரு சில கூட்டத்தை கண்டு பயந்திருக்கான். அத அவரே சொல்றாரு. ராமன் தெரியும், கிருஷ்ணன் தெரியும். அவங்கலாம் தைரியசாலி தான். ஆனா எங்களை கண்டா நல்லத்தனமா பயப்படுவா. அப்போ தனக்கு பயந்து இருக்க வேண்டும் அப்படி அந்த பயத்திலேயே இருக்கணும். மிருகங்களுக்கு கூட பயப்படாத மனிதன், தங்களுக்கு பயந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல பயமூட்டியே வச்சிருந்த ஒரு கூட்டமும் இருந்திருக்கு. தெய்வம், பேய், பிசாசு, பூசாரி. இல்லையா? தெய்வம், பேய், பிசாசு, அடுத்தது பூசாரி. எ இவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா பயப்படுவாள். அப்படிங்கிற மாரிலாம் அந்த வேதாளம் சொல்றது மாரி வருது. இதுல இடையில அந்த ஐயா சொன்ன மாரி சமணன், புத்தன் கூட்டமா வந்தது இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த வயித்தெரிச்சல் அதெல்லாம் தெரியுது. கொல்லப்படாது பாவம் கீவம். இவங்களும் அதானே சொல்றாங்க. அப்போ அத சமணர்களும், புத்தரும், பௌத்தர்களும் சொல்லும்போது, இவங்களால அத ஏத்துக்க முடியல. ஏன்னா எல்லாரையும் சைவமா மாத்திட்டா அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. இவங்களே சைவம் தான். ஆனா மற்ற கூட்டத்தினர் வந்து சைவமா மாத்துனது இவர்களுக்கு பிடிக்கல. இத விட பெரிய வேடிக்கை, நான் இத பார்த்து ரசிச்ச ஒரே ஒரு செய்தி. திரிபுரத்தை எரித்தாரே சிவன். இப்போ அவரால அந்த குருவிக்கூட்டை கூட எரிக்க முடியாது. என்ன சொல்ல வருது இந்த வேதாளம்? அப்போ சிவனையே பழித்து பேசக்கூடிய மாரி தான் அந்த வரி வருது. திரிபுரத்தையே 3 புறம் திரிபுரத்தையே எரித்தாரே சிவன். இப்போ அவராலே அந்த குருவிக்கூட்டை கூட எரிக்க முடியாதுன்னா, அப்போ தெய்வம் அப்படிங்கிறத இவங்க இந்த ஒரு சில கூட்டத்தவர்கள் எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க? அப்ப எதை கொண்டு நம்மை பயமுறுத்துனாங்க? அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வைக்கிறார். அத விட இன்னும் ஏன்னா இந்த கூட்டத்தவர்கள் மற்றவர்களை பயங்காட்டியே பழக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத புதுமைப்பித்தன் ஆழமா அந்த கதையில பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா, அ இந்த பௌத்தர்கள், சமணர்கள் இவர்கள்லாம் மரத்துல உரிகட்டி தொங்குனாங்க. இப் இந்த இந்த கதாசிரியர் அந்த கதையில வரக்கூடிய நாயகன் கேட்பான், "நீ ஏன் மரத்துல தொங்குறேன்னா?" அதுவும் பயமுறுத்தல் அப்படிங்கிற மாரி தான் அந்த வேதாளம் சொல்லுது. ஏன்னா மரத்துல உரிகட்டி தான் அவங்க தொங்குனாங்க. அவங்கள பயமுறுத்துறதுக்காக வேண்டி நாங்க மரத்துல தலைகீழா தொங்குனோம். அப்போ இந்த கூட்டத்தவர்கள் யாரையாவது அச்சுறுத்தியே வாழ வேண்டும், இல்ல அச்சுறுத்த வேண்டும்ங்கிற எண்ணம் தான் அவர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அவங்க பயப்படவே இல்ல. ஏன்னா சிவனையே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. நல்ல கதை. இது அருமையான கதை. ஒரு சில கூட்டத்தவர்களை அவர் மறைமுகமா சாடுவது போல தான் இன்றைக்கு உலக மக்கள் விழித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத சொல்வது போல இந்த சிறுகதை அமைந்திருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளம்னா ஐயா பணித்துளி பாசமுடைய ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த வேதாளம் பிறந்த கதை அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு அது நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஐயா சொன்னதை வச்சு நாம் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆனா உண்மையிலேயே புதுமைப்பித்தன் வந்து இந்த கதையை ஒவ்வொரு சிந்தனையோடு தான் செய்திருக்காங்க. அப்ப அந்த மனிதர்கள்லாம் பூராமே வந்து அடிபட்டு வந்திருக்கிறவங்க இப்ப வந்து நிமிர்ந்து நிக்க ஆரம்பித்தான். அதனால அவங்க வந்து பயப்படுற மாதிரி இல்ல.
அந்த பயத்தை திருப்பியும் செய்யறதுக்கு என்ன செய்யறது? நாங்க பயந்த மாதிரி தூங்குற மாதிரி காட்டிட்டு ஒரு கோரமுகமா காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அடுத்து பின்னூட்டம் வழங்குவதற்கு அம்மா விஜிலாம்மா வர்றீங்களா? விஜிலா மேடம். விஜிலா மேடம் வர்றீங்களா? பின்னூட்டம் மகராஜன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம், வாங்க உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. நல்ல அற்புதமான கதை. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் அந்த சித்தரிக்கல அந்த பாவனாசம் அந்த மலையோடைய இயற்கை காட்சியை வந்து புதுமைப்பித்தன் அழகா வண்டுகளுடைய ரிங்காரம், அமைதியான சூழ்நிலை, அப்பப்போ வந்து அங்க கேட்கக்கூடிய சவுண்டுகள், சத்தங்களை பத்தி பதிவு பண்ணுதாரு. அப்புறம் தான் கடைசியில வந்து நிறைய வந்து நையாண்டி, அதாவது அங்கதான் சொல்லுவாங்க, அதாவது நகைச்சுவையா வந்து கதையை வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய செய்தி நிறைய இருக்கு. எங்கேயோ வடக்கு இருந்து சமணன் என்றும் புத்தன் என்றும் கூட்டமா வந்தாங்க. அந்த முட்டா பயில்க கொல்லப்படாது பாவங்கன்னு சொல்லி ஆட்களை தங்கள் கட்சிக்கு திருப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சைவம் அந்த செய்தியை வந்து பதிவு பண்ணுதாரு. சமணம் சைவம் அப்படிங்கிற செய்தியை வந்து வரலாற்று செய்தியை வந்து புனைவா அந்த கதையில சொல்லி அந்த காலத்துல இருந்த நிகழ்வையும் வந்து சொல்றாரு. நம்ம பரமசிவம் முதற்கொண்டு எல்லா தேவாலும் சைவராகி விட்டார்கள், காலம் அவளை அப்படித்தான் ஆட்டி வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே மாதிரி திரிபுரம் எரித்த அந்த பக்தி இலக்கிய செய்தி, திரிபுரத்தை எரித்தாரே இந்த சிவன், இப்ப அவரால் அந்த குருவி கூட்ட கூட எரிக்க முடியாது அப்படின்னு எல்லாமே அங்கதான் தான் நகைச்சுவையா அப்போ உள்ள நடைமுறைகள் வந்து எல்லல் முறையில வேதாளம், அதான் வேதாளம் சொன்ன கதைன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு பனிச்சொல்லி பாலசுப்ரமணிய ஐயா சொன்னாரு. அந்த வேதாளம் பிறந்த கதை சொன்னார். அதே மாதிரி அந்த வேதாளத்துல வந்து அந்த சுந்தரமூர்த்தி அவரு விக்ரமாதித்தன் வந்து தூக்கிட்டு போவோம். அந்த விக்ரமாதித்தனே இந்த கதையில வந்து இடையில பதிவு பண்ணது. அந்த விக்ரமாதித்த பயலை தூக்கி கொண்டு அலைந்தாரே அவர்தான் என் அண்ணா பிள்ளை என்று அந்த விக்ரமாதித்தன் பற்றிய பதிவும் இந்த கதையில வந்து அழகா எடுத்து வச்சிருக்காரு. அந்த காலத்துல உள்ள சமணர்கள் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது சைவம் அப்படிங்கிறத வந்து சைவ சமண அந்த வரலாறை வந்து அழகா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஐயா அற்புதமா அந்த கதையை வந்து எங்கேயுமே தடங்கள் இல்லாம அழகா அந்த கதையை வாசித்துதான் சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி கதையை வாசித்துதான் சொல்ல முடியும். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி அப்படி ஸ்டாம்பு ஒட்டி பத்திரம் எழுதினால்தான் மேலே பேசலாம் என்றது அப்படின்னு அந்த அதையும் வந்து இந்த நவீன முறையை வந்து கிண்டல் அடிச்சு சொல்றாங்க. அற்புதமான கதையா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. மகாராஜன் ஐயா அவர் வந்து ரொம்ப சிறப்பா பின்னூட்டம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே அந்த பாபநாசம் அந்த பக்கத்துல போகும்போது அதனுடைய இயற்கை காட்சிகள் வந்து நம்ம இப்போது பார்த்தாலுமே கொஞ்சம் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதைத்தான் வந்து அந்த கதையில வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி போகும்போது ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த அமைதியான சூழ்நிலையே ஒரு சில நேரங்களில் பேய் பிசாசு கனவு அது இதுன்னு சொல்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டு போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த திரிபுரம் இருந்த சிவனுக்கே முடியல, குருவி கூட்ட கூட முடியல அப்படின்னா பூராமே கேலி கிண்டல் நையாண்டி தான். அதே மாதிரி பௌத்தம் சமணம் இந்த மாதிரி அந்த நேரத்துல வந்திருக்கும் போது ஏகப்பட்ட குளறுபடிகள் இங்க இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து சைவத்தை விரும்பினாங்க, அத்வைதம் துவைதம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அதாவது எல்லாமே இந்து மதத்துல இருக்கக்கூடியது இருந்தா கூட அதை பல பிரிவுகளாக இருந்து அதெல்லாம் இவர் வந்து கதையில சொல்லி அதை வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லி கொண்டு போறாங்க. இந்த விக்ரமாதித்தன் கதையும் அப்படிதான்.
முருங்கை மரத்துல இருக்கு. ஆனா இது ஆலமரத்துல வந்து நம்ம பார்த்திருக்கோம். வௌவால்கள்லாம் ஆலமரத்துலதான் தொங்கிக்கிட்டு இருக்கோம். என்ன தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த இதையும் சொல்லி கொண்டாடுறாங்க. ஐயா மகராஜன் ஐயா அவர்களுக்கு பின்னோட்டம் வழங்கிய அவர்களுக்கு நம்மளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பின்னூட்டம் வழங்க யாரேனும் இருக்கிறீர்களா? ஐயா பிரபாகர் ஐயா. பிரபாகர் ஐயா சொல்றது கேக்கா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. சொல்லுங்கய்யா. உங்களுடைய பின்னூட்டத்தையும் கேட்டாதான் ஒரு நிறைவுக்கு வரும். அப்படியா? நான் கேட்டேன். இது நல்லாதான் சொன்னார் அவரு. அந்த புதுமைப்பித்தனுடைய புனைவு தான் அது. பயபக்தி அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த இதுல வந்து மனுஷன் இருந்தா ஒரு பயபக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு அதுல ஒரு இது கிடையாது. இருந்தாலும் அந்த இதுல அவருக்கும் கிடையாது, புதுமைப்பித்தனுக்கும் அது கிடையாது. இருந்தாலும் அவருடைய புனைவு அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. படைப்பை இது பண்ணி உரு கொடுத்து அத இது படைப்பா படிச்சிருக்காரு. அதான் வேதாளம்ங்கிறது வந்து கதை தான். வேதாளத்தை யாரும் பார்த்துருக்கோம்? யாரும் பார்க்கல. அது ஒரு பாத்திரமா வச்சு அவரு அதை பண்ணியிருக்காரு. அதை கொண்டு போய் அந்த ஆலமரத்து உச்சியில இது பண்ணி அதெல்லாம் ஒரு புனைவு தான் புதுமைப்பித்தனுடைய அந்த இது. அவ்வளவுதான். நல்லா இருந்தது கதை. ரசிச்சோம். அது வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. ஐயா பிரபாகரன் ஐயா வந்து ஒரு அருமையான ஒரு அந்த வார்த்தைகளை எடுத்து சொன்னாங்க. உண்மைதான். அதாவது ஒரு மனிதனிடம் பக்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பயத்தோடு கூடிய பக்தியாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையுமே என்ன சொல்றேன், அந்த வெளிக்காட்டுறதுக்கு திராணி இல்லாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வரிய புதுமைப்பித்தன் ஐயா சொல்லியிருப்பாங்க. பக்தியும் அப்படித்தான் இருந்தது. அது திராணி இல்லை. அதனாலதான் யாருமே பயப்பட மாட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. முன்னாடி எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நாங்க என்ன கேட்டாலும் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப வந்து எல்லாமே காசு கொடுத்துதான் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. என்ன செய்யறது அப்படின்னா இந்த லஞ்ச லாவணியத்தையுமே அந்த கதையில வந்து கொண்டாந்துருக்கிறார் பாருங்க. எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு கையூட்டாக பணமாக ஏதாச்சும் கொடுத்தாதான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இதற்கு முன்னாடி எல்லாம் வந்து இவங்க வந்து அவங்கள பயங்காட்டியே அதை அப்படியாக்கும் இப்படியாக்கும் அது வந்துடும் செஞ்சிடும்னு பயங்காட்டியே காலத்தை ஓட்டிட்டாங்க. இப்ப ஒண்ணுமே ஒருத்தனும் பயப்பட மாட்டாங்க எங்களை கண்டு. என்ன நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை வந்து உண்மையிலேயே கேலியா சொன்னா கூட இந்த நடைமுறையில இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படி இருக்கு, மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அங்க வந்து கண்கூடாக காட்டிய கதையாகத்தான் இந்த சிறுகதை அமைந்திருக்கிறது. ஐயா அவர்களுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பின்னோட்டம் அந்த ஒரு வரியில் சொன்னா கூட ரொம்ப அருமையான ஒரு வரியில் தான் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பின்னூட்டமாக அமைந்தது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்து யாராவது பின்னூட்டம் வழங்க இருக்கிறீங்களா? ஐயா ராஜேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. அல்லது ஒரு கதை, உங்களுடைய ஒரு நிறைவான செய்திகளை சொல்லி. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக. மிக்க மகிழ்ச்சி. நல்லது ஒரு கதை. நீங்கள் சொன்னது போல, குழுவில் இணைந்திருக்கும் அனைவரும் சொன்னது போல, புதுமைப்பித்தன் மீண்டும் ஆரம்பத்துல சொன்னதான் திரும்பவும் சொல்றேன். சமூக விமர்சனமும் நையாண்டியும் முற்போக்கு சிந்தனையும் இலக்கிய சுவையும் அவரது ஒவ்வொரு கதையிலுமே தெரியுது. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் இருந்த சூழல அவர் வந்து உண்மையை ஒப்புக்கொள்வது போலவும் உண்மையை எடுத்து சொல்வது போலவும் சமூகம் சார்ந்த விஷயங்களை ஒரு நக்கலும் நையாண்டியுமாக அவர் வந்து படம் எடுத்து காட்டுகிறார் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஒவ்வொரு கதையிலுமே வெளிப்படுது. இந்த கதையில வேதாளம் அப்படின்றது ஒரு குறியீடாக, ஒரு வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவர் பதிவு பண்றாரு. அது இல்லாம உலகம் எப்படி மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் அவர் திறம்பட அதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில மீண்டும்
நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகளுக்கும் குழுவில் இணைந்து பின்னூட்டம் வழங்கிய பெருமக்களுக்கும் எனது மன நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஒரு சிறப்பான ஒரு உரையை கொடுத்தீங்க. உண்மைதான். இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த முற்போக்கு சிந்தனை என்று சொல்லும் போது நாம் ஒரு சில இதுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அது பார்க்கும்போது சைவம் அசைவம் இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு சில பேர் விரும்புறாங்க, ஒரு சில பேர் விரும்பல. ஒரு சில பேர் இதை சாப்பிட்டா தான் அவனுக்கு தெம்பு வந்துடும், பலசாலி ஆயிடுவாங்கிறத ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. இன்னொன்னு அந்த அந்த காலகட்டத்துல ஒரு வரியை இவர் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்தினுடைய வியாபாரங்கள்லாம் படுத்துருச்சு, மங்கி போச்சு, அதனால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இதை அந்த வரியை ஏன் கொண்டாந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றது நம்ம கொஞ்சம் இந்த கதையில கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்குது. ஒருவேளை இவங்களுடைய சம்பாஷணை நடந்தது இப்படி கதையாசிரியர்களுக்கு உள்ளேயே உள்ள அந்த கதை குடுக்கல் வாங்கல கூட ஏதாவது சிக்கல் இருந்திருக்கும். இல்லைங்கய்யா, நான் அதை அப்படி பாக்கலங்கய்யா. அது எப்படின்னா, அவரோட எப்பொழுதுமே அவருடைய பாணி அது. ஒருத்தவங்க யாராவது இவருக்கு மேல ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அவர் என்னன்னா அதை மட்டம் தட்டுற மாதிரி ஒரு கேலி கிண்டலோட பேசக்கூடிய முறை எல்லா கதையிலுமே வெளிப்படுது. அப்ப நீ ஒரு பத்திரம் அடிச்சு எனக்கு கொடு அப்படின்னா அதை அந்த வார்த்தையை எப்படி அடைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் பேசக்கூடியது நம்ம பாக்குறோம். அப்ப அவர் சொல்லும் போது இல்ல அப்படி இல்ல, இப்ப நம்ம ஒரு திரைப்படல் பாடல கூட நிறைய பாக்குறோம். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லும் போது சென்னையில தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கிற விஷயத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல நீ இப்படி கேட்க கூடாது, இது போன்ற என்கிட்ட என்ன எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு ஒரு வாய் அடைக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் எல்லா கதையிலுமே பதிவு பண்றாரு. அப்படி ஒரு விஷயமா தான் நான் இங்க இதை பாக்குறேன். தன்னை மீறி யாரும், அதாவது அந்த ஆளுமை தன்னை மீறி தனக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்க என்னை விட ஒரு படி கம்மி தான் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்த ஆளுமை கொள்றாரு. நல்லது நல்லது நல்லது, சிறப்பு சிறப்பு. ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வணக்கம், வாழ்வுடன். அடுத்ததாக ஒரு நிறைவான பின்னூட்டத்தை வழங்கி இந்த கதையினுடைய அம்சத்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்த நமது மருத்துவர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் அறம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்துரையை வழங்கி இந்த கதையினுடைய ஒரு சிறப்பான ஒரு தெளிவான உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குது இல்லையா? கேக்குது சார், கேக்குது. இது ஒரு நல்ல கதை. நம்ம பேராசிரியர் ரொம்ப நல்லா அருமையா சொன்னாங்க. வாசிச்சது கூட ஒரு சரிதான். இந்த கதையை ரொம்ப ரசிச்சு படிக்கலாம். இந்த இது ஒரு பிராமண ஆதிக்கத்தை கிண்டல் செய்யக்கூடிய ஒரு கதை தான் இது. அது அவங்களுடைய நம்ம பணித்துளி ஐயா சொன்ன மாதிரி வேதாளன்றது எப்படி வந்துச்சு, அதற்கு எப்படி ஒரு பிராமணன் எப்படி வேதாளமாக மாறினான், வேதாளம் இன்று எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணிடுறாரு. அது ஒரு வேட்டையாடும் தொழிலை, ஷிகாரி, அந்த இது ஹிந்தியில வேட்டையாடும் தொழில், அந்த கல்யாண தீர்த்தம், இதெல்லாமே நம்ம புராணங்கள்ல வர்றதுதான். அகத்தியரும் லோபமுத்திரையும், அகத்தியர் மனைவி லோபமுத்திரை, அவர் ரொம்ப தூரம் நடக்க முடியாதனால அந்த கமண்டலத்துல அவளை தண்ணியா மாத்தி உள்ள வச்சிருக்காரு. விநாயகர் ஜனங்களுக்கு நன்மை செய்யட்டும்னு அந்த கமண்டலத்தை கவுத்தி விட்டுறாரு. அது பாதி தண்ணி கொட்டின உடனே அகத்தியர் முழிச்சு எஞ்சி பார்த்து அத கமண்டலத்தை நேராக்கிட்டார். அந்த தண்ணி தான் காவேரியா போதான். மிச்சம் பாதியை கொண்டு பொதிகை மலையில அவர் கவுத்தி விட்டு அது தாமிரபரணியா போகுதுன்றது அந்த கல்யாணி தீர்த்தம்ன்றது குட்டையா அருவி விழுகும். அது அகத்தியர்காண்டி விழுந்தது. அந்த அகத்தியர் சிலை, லோபம் திரை எல்லாம் இருக்கிற இடம். இப்படி சில்வண்டுகளின் ரீங்காரம், அதுவும் முக்கியமா நீங்க காட்டுக்குள்ள போறப்பதான் அதை அனுபவிக்கலாம். திடீர்னு அது சைலண்ட் ஆயிடுது. அப்போ ஒரு பயம் வருது. அதெல்லாம் ஒரு காட்டுக்குள் போன அனுபவம் இருந்தால்தான் அதெல்லாம் எழுத முடியும். அப்படி ஒரு அனுபவத்தை மிக ஒரு நுண்ணிய பார்வையில் பார்த்திருக்காரு. சப்த கன்னிகள் இதெல்லாம் போறாரு. சில இதுல அழகியல் கூடும் அவருடைய இதுல. கடிகாரம் பசியை எழுப்பியது. கடிகாரம் எங்கேயாவது பசியை எழுப்புமா? எழுப்பாது. ஆனா 12 மணி நினைச்ச உடனே மனசுக்கு பசிக்குது அப்படின்ற உடனே அதை ஒரு ரசிக்கும்படியாக சொல்றாரு. பிறகு அளவுக்கு மிஞ்சி தண்ணி குடிச்சிட்டா ஒரு சிறு சோர்வு வரும். அது உண்மைதான். நீங்க தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சோர்வு வருது. அதையும் சொல்லிட்டு
பிறதான் கதைக்குள்ளேயே வரார். இந்த அழகியல் இதெல்லாம் உள்ள போயிட்டுதான் இவர் எதையும் அடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா துல்லியமா கலைப்பூர்வமா கடுமையான அடி அடிக்கிறது தான் இவருடைய பாணியா இருக்கு. பிறகு ஒரு ஆலமரம், அதுல ஒரு வவ்வாலு, பிறகு அந்த வேட்டைக்காரருக்கு இதை பிடிச்சிட்டு போனா நினைக்கிறேன் ஷூட் பண்ணும்போது அது மனுஷ குரல்ல பேசுது. அப்பதான் ஆரம்பிக்கிறார் கதைய. வவ்வாலை பத்தி நிறைய விமர்சனங்கள் சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் ஏன் தலைகீழா தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு, அது எங்களுடைய உரிமை, நாங்க தான் இதுன்னு வேக வேகமா ஆட்டும் போது அதோட கோரை பொருட்கள் கீழே விழுந்ததாகவும் அதை எடுத்து ஜலத்துக்குள்ள முக்கி அது திருப்பி வச்சுக்கிட்டதாகும். அப்படி ஒரு நையாண்டி எனக்குள்ள ஒரு பண்ணிட்டு போவாரு. அதுல வந்து அந்த உரிமையை மட்டும் யாருக்கும் கொடுத்துட மாட்டோம், நாங்க மட்டும்தான் தலைகீழா தொங்குவோம், அதுக்கு எங்க ஜீவன் உள்ள வரைக்கும் போராடுவோம். இந்த தலைகீழா தொங்குறது வந்து இந்த புத்தர் காலத்துல வந்ததுன்றது பின்னாடி சொல்றாரு. நாங்க அப்பதான் தொங்க ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு. பிறகு அதோட உரிமை தலைகீழ தொங்குவதுன்றது இங்கிறக்குள்ள எதை கொண்டு தெரியல. உழைப்பவர் தான் பொதுவா மேல இருக்கணும், உழைக்காதவன் கீழே இருக்கணும். ஆனா இந்த ஜாதிய படிநிலை பாத்தீங்கன்னா உழைக்காதவன் மேல இருப்பான், ஒண்ணுமே உழைக்காத சத்திரியன் மேல இருப்பான், அவனுக்கு அடுத்து உழைக்காதவன் பிராமணன் இருப்பான், பிராமணன் மேல அதுக்கடுத்து சத்திரியன், அதுக்கடுத்து வைசியன், உழைக்கிறவன் வந்து கீழே இருப்பான். இது வந்து ஒரு தலைகீழ் முறை. இதை வந்து நேர நிமித்தணும், அவதான் சரியா இருக்கும். அந்த இதை சொல்லி ஊமையா சொல்லி போறாரோ அப்படின்றதுதான் நம்மளுடைய இது இருக்கும். அதுக்கப்புறம் பயப்படணும், நீங்க எல்லாம் என்னைய பார்த்து பயப்படணும், அதான் சம்பிரதாயம் பார். நீங்க வந்து ஏன் உனக்கு என்னை பார்த்தா மனுஷனா தெரியலையானவன, எனக்கு கொஞ்சம் பார்வை கம்மி அப்படின்னு திரேத யுகம் பார். அது வந்து சதுர்யுகங்கள்ல ஒண்ணு, 12,96,000 ஆண்டுகள். அது இந்த யுகத்தில் பிறந்தவன் தான் ராமன், இந்த யுகத்தில் பிறந்தவன் தான் கிருஷ்ணன். அவங்க எல்லாம் வேதாளத்தை பார்த்து பயந்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து பெரிய அசுரர்களை கொன்னு தீர்த்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து எங்கிட்ட பயந்தாங்க. ஆனா இப்ப வந்து ஐயா சொன்ன மாதிரி பயப்படுறதுக்கு புத்தியும் திராணியும் இல்லையே இப்ப உள்ளவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சைவனா மாறிய கதை, நீங்க வந்து ராமாயணத்துல பார்த்தா விஸ்வாமித்திரர் போவார், வீட்டுக்கு இங்க அரண்மனைக்கு வருவார். ராமனும் லட்சுமணனும் இளம் பசுங்கன்று, அது வந்து பசுங்கன்றத்தான் அடிக்க, காலக்கன்று இல்ல, இளம் பசுங்கன்றை அடித்த கறி, இது கறியை வந்து இதை பண்ணுவாங்களே, காய வைத்து அந்த வடகம் மாதிரி செய்து அதை நெய்யில் வறுத்து அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸா கொடுப்பாங்க. அது பேர் என்ன? உப்புக்கண்டம். இளம் பசுங்கன்றை உப்புக்கண்டம் போட்டு அதை வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நெய்யில பொரிச்சு அவருக்கு வந்து விஸ்வாமித்திரருக்கு கொடுப்பது, அதை அவர் வந்து சாப்பிடுறது. அப்ப இப்படி வாழ்ந்தவங்க தான் அவங்க. அஸ்வமேத யாகம்னு சொல்லிட்டு குதிரையை யாகத்துல போட்டவங்க, பசுக்களை யாகத்துல போட்டவங்க, ஒரு ஊர்ல உள்ள அத்தனை ஆடு மாடுகளையும் கால்நடைகளையும் வாழ்வாதாரமா இருக்கு. ஒரு விவசாய நிலவுடைமை சமூகத்துக்குனாலும் சரி, இல்ல மேய்ச்சல் சமூகத்துக்கும் உயிர் வாழ தகுதியானது வந்து விலங்கின கால்நடைகளும் விவசாயம் தான். விவசாயத்துக்கும் கால்நடைகள் பயன்படுது. அப்ப ஒரு ஊர்ல உள்ள எல்லா ஆடு மாடுகளையும் யாகத்துக்குள் போடணும், குதிரையை யாகத்துக்குள் போடணுன்றது அந்த ஊரினுடைய பொருளாதாரத்தை சுத்தமாக அடித்து நொறுக்குவதான். இதைத்தான் புத்தர் கண்டிச்சார். நீங்க வந்து சாப்பிடுறதுக்கு அடிச்சுக்கோங்க, அவர் வந்து அசைவர்லாம் கிடையாது, புத்தர் வந்து அசைவர் சாப்பிடுறவர் தான், நீங்க சாப்பிடுறதுக்கு அடிச்சுக்கலாம், ஆனா யாகத்துல போய் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்க உனக்கு மேல சாப்பிடுறது கூட அடிக்க மாட்டோம், ஏன்னா நாங்க வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்காண்டி நாங்க அப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனையும் உள்ள அடிச்சு விடுறாரு. திரிபுரை தெரிச்சவர் இப்போ அதான ஒரு குருவி கூட சுற்ற முடியாதுன்ட்டு அப்படி சொல்லிட்டு வர்றப்ப ஒரு துள்ளி எழுகிறார். அதுவும் நாங்க வந்து 100 வருஷமா இப்ப தேன் தான் சாப்பிடுறோம், அதனால எங்களுக்கு பலவீனம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பிராமணன் தானே, தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணி பழச்சிக்கலாம்னா எனக்கு வந்து குளிர் தண்ணிய பட்டா வாதம்னு சொல்றாரு. அப்பதான் இங்க இன்னொரு நையாண்டிய கொண்டு வர்றாரு. ஏன் நீங்க டானிக் குடிச்சுக்கலாம்ல, வைத்தியர்கள் இல்லையா? சிட்டுக்குருவி வைத்தியர்கள் இல்லையான்னு சொன்னோடனே பிரம்மன் வந்து எங்களை வந்து சாகா வரம் கொடுத்துட்டான், நீங்க செத்துவான்னா தானே வைத்தியம் தேவை. அப்ப இது ஒரு விவாதத்தை கொண்டு வர்றாரு.
யார் வைத்தியம் செய்வார்னா சாகும் பயம் உள்ளவர்கள் தான் வைத்தியம் செய்வாங்க. நான் சாகவே மாட்டேன்னா எனக்கு ஏன் வைத்தியம் தேவை? அப்ப இது ஒரு ஒரு கேள்வியாக வைத்து இப்படி ஒரு நையாண்டி அடிச்சு வர்றாரு. அப்ப சிட்டுக்குருவி லேகியமாவது சாப்பிடலாமேங்கும் போதுதான் சைவன் ஆரம்பிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் போது உங்க நாயனார்கிட்ட கூட கேளுங்க. நாயனார்கள் யாரு? 63 நாயன்மார்கள். அவங்ககிட்ட கூட கேளுங்க. நான் எங்க இது எப்படின்ட்டு. அப்புறம் ஒரு முயல் வந்து விழுந்து போறப்ப கால்கள் துள்ளி விழுந்துரும் அந்த வேதாளம். ஏன்னா நாங்க தலைகீழா தூங்கி இருந்ததுனால எங்களுக்கு கால்கள் வந்து பலவீனமற்று போயிடுச்சு. அப்படிதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு கொண்டது முடிக்கிறார் உசினபுரத்து வேதாளம். அந்த விக்ரமாதித்தன் சொன்னவனே அவன் வந்து விக்ரமாதித்தன் கதையை சொல்லி நிறைய சம்பாதிச்சிட்டாங்க அந்த வேதாளம் சொன்ன கதையை வச்சு. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன், லாபத்துல பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இவர் வந்து புத்தக வியாபாரம் அப்படி ஒண்ணும் இல்லையே. ஏதாவது கோயிலாவது கட்ட முடியுமான்னு கேக்குது. கோயில் வேதாள உலகத்துல கட்டலாம், நாங்க கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடைசி ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். உமி அதிகம் எடுக்காத அரிசின்னு வச்சுக்கலாம், பார்ஷியலி பாலிஸ்டு ரைஸ். ஏன்னா அதுலதான் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், விட்டமின் டி இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றான். ஒரு சயின்ஸை உள்ள கொண்டுறாரு. நீ வந்து இப்படி தேனை மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தா அது சரியில்லை, நீங்க வந்து விட்டமின்ஸ் வேணும். அதுக்கு வந்து தவிடுள்ள அரிசி, அந்த பிரான் வந்து அந்த நெல்லை வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணாம பாதி பாலிஷ் பண்ண அரிசி, இதையும் சாப்பிட்டா நீங்க நல்லதுன்னு முடிச்சிடாரு. இப்ப ஒரு பிராமண மேலாதிக்கத்தை ஒரு கதையில் உள்ளே வைத்து சைவமாக மாறியதை இவங்க தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ஒரு புத்தர் சமணரோட தொடர்புபடுத்தி மிக அருமையாக அடித்துள்ளார். மிக அருமையா புதுமைப்பித்தனுடைய கேரக்டர் அது. நீங்க வந்து அவருக்கு வந்து சமய புராண நாலேஜும் இருக்கு. ஒரு இன்றைய உள்ள சயின்ஸ் விட்டமின் டியும் அந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து பார்ஷியலி பாலிஸ்டு ரைஸ்ல இருக்குன்றதும் அப்பதான் விஞ்ஞானம் வளர்ந்து வந்திருக்கணும். அப்ப அந்த விஞ்ஞானத்தையும் அவர் தெரிந்து கொள்கிறார். நீங்க வந்து சிட்டுக்குருவிலேயும் தெரியுது, நீங்க வந்து ஏதாவது டானிக் குடிச்சிக்கலாமேன்னு சொல்லி இது பண்றாரு. அப்ப இந்த இது எல்லாம் வந்து புதுமைப்பித்தனுக்கு இருப்பதால் அவர் அடிக்க நினைத்தால் அது வந்து கடுமையா அடிச்சிடறாரு. இது எவ்வளவு விவாதத்தை உண்டு பண்ணிச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் பிராமணர்கள் தான் வாசகர்களா இருந்திருப்பாங்க, பெரும்பாலானவர்கள் படித்தவர்கள் பிராமணர்கள் தான். அப்ப அவங்கதான் நிறைய வாசிச்சிருப்பாங்க. நான் பிராமின்ஸ் வந்து அப்பதான் அந்த எழுச்சி வருது. அந்த ஜஸ்டிஸ் ரமேசத் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கூட நீ கேட்டு பாருன்னு சொல்றாரு. அது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை தான் அப்படி சொல்றாரா அப்படின்றது ஒரு நம்ம விவாதத்துக்கு வச்சுக்கலாம். அப்ப இது அரசியல், விஞ்ஞானம், இந்த சமூகம் இல்ல புராணம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சரியான முறையில் ஒரு சரியான கலவையில் கொடுத்துள்ளார். ஐயா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. விவாதம் பண்ணவங்களும் நிறைய கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. ஒரு சிறப்பான ஒரு நிறைவான ஒரு பின்னோட்டத்தை வழங்கி எல்லாவற்றும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு கூடிய கதை என்று சிறப்பாக சொன்னீர்கள். உண்மைதான். அந்த கதையை பொறுத்த மட்டும் வந்து நாங்க வந்து மரத்துல தொங்குறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சொல்லுவோம்ல, ஒரு வேலை செய்து ஒத்த காலில் நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப வந்து பிராமணிய மேலாதிக்கம் எப்படி இருந்து நாங்க செஞ்சா இப்படித்தான் இருப்போம், இதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை, நாங்க சொல்றதான் செயல். ஆனா இப்பதான் வந்து யாருமே அங்க சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, பயம் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இத கொண்டு போறாங்க. அது நிறைய சிந்தனையோட அவன் டாக்டர் சொன்ன மாதிரி விஞ்ஞானம் இருக்கு, அறிவியல் இருக்கு, சமூகம் இருக்கு, சாடல் இருக்குது, கேலி இருக்கு, கிண்டல் இருக்கு, இயற்கை காட்சிகளை காட்சிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. எல்லா வகையிலுமே இந்த சிறுகதை ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. பின்னூட்டம் வழங்கிய அனைவருமே ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து எம்பி நம்ம வலு சேர்த்தார்கள். இந்த இணையத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாம் நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாளை ஒரு அருமையான கதை சொல்லலோடு நாம் தொடங்குவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை இன்றோடு முடித்து வைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.